ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். தூக்கு தான், நிறைய தூக்கு. இப்போ வந்து தீபாவளி நியரிங்னால பொடியெலாம் அரைக்கிறதுக்கோ இல்லை மாவு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு மாடலாகவும் இல்லாமல் நார்மலாகவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 5 கேஜிக்கு பிடிக்கும் மாவு. இதுவும் வந்து 4 கேஜி டு 5 கேஜி பிடிக்கும். இதுவும் நல்ல கண்டிஷனாக சூப்பராக இருக்குது. உள்ளார வந்து டின் கோட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி மாவு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன தூக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி செட்டாக வேணும்னாலும் நீங்கள் வேணுங்கிறவங்க அப்படியே செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கு செட்டாக வாங்குறப்ப கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி போட்டு தந்துடுறோம். ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, ஒரே இந்த மாதிரி சைஸில். இது வந்து ஒரு 1.5 to 2 கேஜி கெப்பாசிட்டி பிடிக்கும். இது 1 கேஜியில் ஒரு 2-3 பீஸ் 4 பீஸ் இருக்குது. 1 கேஜிலேயே ஒரு 4 இருக்குது. எல்லாமே கண்டிஷன் நல்லதாக தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து இவ்வளோ கண்டிஷன் இதெல்லாம் நான் முதல்ல கலெக்ட் பண்ணது தான். இப்போல்லாம் வந்து இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. என்ன பொடினாலும் போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு உருண்டை அரைக்கணும் அதுக்கு இதுக்குன்றப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த லாஸ்ட்டில் காமிச்சதும் இதுவும் கொஞ்சம் மாடல் வந்து ஒரே மாடல், மூடி வந்து ஒரே மாடலில் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு 3 பீஸ் இருக்குது. பெருசு 2ம் அப்புறம் சின்னது 2ம் அந்த மாதிரி இருக்குது. இந்த முழுக்கு தூக்கில் வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி யூனிஃபார்மாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் அந்த பெருசு ஒன்று 5 கேஜி கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து ஒரு 1 லிட்டர் 1 கேஜி கெப்பாசிட்டி. அடுத்தது இதெல்லாம் ஒரே சைஸு 1 கேஜி அந்த மாதிரி இருக்குது. சின்ன தூக்கெலாம் வந்து 1 கேஜிலேருந்து ஒரு 1/2 கேஜி அந்த மாதிரி சைஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 500 ஆஃப் தான் பிடிக்கும். இது வந்து ஒரு 300-400 கிட்ட தான் பிடிக்கும். அதே மாதிரி இந்த பவுல் வந்து மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா முதல்ல சின்னது இருந்தது, இப்போ கொஞ்சம் பெரிய சைஸு. அது எல்லாமே செட்டாக வாங்கிட்டாங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் யூசேஜுக்கு தான். என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் தெரியும். இப்போ வந்து இந்த ரயில் அடுக்கு சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இதில் ஒரு 3 சொம்பு இருக்குது. ரயில் அடுக்கு சொம்பில் வந்து இந்த மாதிரி இப்போ நல்ல திருத்தமான ப்ராடக்ட்லாம் இப்போ கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ரயில் அடுக்கு சொம்பே கிடைக்காது. ஒரு 3 சொம்பு நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து கங்கா யமுனா சொம்பு. இதில் இந்த மாடல்லையே ஒரு 3 இருக்குது. நீங்கள் ஃப்ளவர் வேஸு இந்த மாதிரி வச்சுக்கணுன்னா வீட்டில் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்கும். இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. கொஞ்சமாக போட்டு ஒரு நெய்வேத்தியம் பொங்கல் வைக்கிறதுக்கோ இல்லை அரிசி கழுவி இதை போட்டுக்கிறதுக்கு இந்த குண்டானை யூஸ் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இப்போ அரிசி கழுவி அதிலையே போடணுன்னா நம்ம போட்டுக்கலாம். பேசன் வந்து நல்ல வெயிட்டான பேசன், காய்கறி நறுக்கி போடுறதுக்கு அந்த மாதிரி தண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேசன் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஒரே மாதிரி செட்டாக இருக்குது. இது வந்து 2 பவுலு. இது பூஜைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேன் இருக்குது. 2 பேன் இருக்குது. இதில் தெரிகிற ப்ராடக்ட் உங்களுக்கு எதுவும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.